5 வீக்ஸ் கோச்சிங் வந்ததுல எனக்கு தெரிஞ்சது, பான் வந்து நான் வந்து முன்னாடி வந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு பெரிய பூதம் மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, அது அப்படி இல்ல. அது ஒரு பழக்கம். அத விட முடியுங்கிறது தெரிஞ்சு, இப்ப வந்து அத பெரிய விஷயமாவே இப்ப நான் அத யோசிக்கிறது இல்ல. அத விட முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸும் வந்துச்சு. என்னால விடவும் முடியுது. 2வது நான் அத திங்க் பண்ணக்கூடாது, இத திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஓவரா முரண்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து ரொம்ப அந்த நமக்கு நாமளே போட்டு அந்த முயற்சி பண்றது தேவையில்ல அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு ரெவலேஷன் வந்திருக்கு. அது நேத்து WhatsAppல பேசினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இன்னைக்கு கூட நமக்கு அத பத்தி யோசிச்சுட்டு போறோம் அப்படின்னு ஒரு ரெவலேஷன் வந்திருக்கு. அது மாரி ஒவ்வொன்னும் வந்து நான் வந்து முயற்சி பண்ணி பண்ணி தான் அத காம்ப்ளிகேட் பண்றேன் அப்படின்னு தெரியுது. ஒவ்வொன்னா அதுலருந்து அன்வைண்ட் ஆயிக்கிட்டே இருக்கிறது தெரியுது. அந்த 1 வீக்குக்கும் 5த் வீக்குக்கும் நெறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த பானா இருக்கட்டும். கரண்ட்லி வந்து என்ன நான் எப்படி இருக்கனோ அப்படியே ஏத்துக்கிற மைண்ட் செட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டேன். இதான் இப்ப வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கு.